சேலம் தெற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பார்த்திபன் நம்மளோடு இருக்காங்க. இப்போ நீங்க முதல் முறையா சட்டமன்றத்துக்கு வந்து எடுத்து வச்சிருக்கீங்க. இவ்வளவு நாளா வந்து அந்த மன்றத்தில் இருந்திருப்பீங்க. அந்த பணிகள்லாம் பல விதங்கள் ஆற்றியிருந்தாலும் சட்டமன்றத்துக்கு வந்து மக்கள் சேவை எப்படி இருக்கு? இதுவரைக்குமே மக்களுக்கான பணியை தான் ரசிக மன்றமாகட்டும், நற்பணி மன்றமாகட்டும், மக்கள் இயக்கமாகட்டும், தமிழக வெற்றி கழகமாகட்டும், அதிகாரம் இல்லாமையே மக்களுக்கான பணிகள் அத்தனை பணிகளும் அவர்களை குறைகளை கேட்டறிந்து எங்களால் முடிந்த குறைகள் அந்த துறை சார்ந்த அதிகாரிகிட்ட போய் சொல்லி அதை நிவர்த்தி பண்ணிருக்கோம். முடியாத எங்களால் சின்ன வேலையா இருந்தா எங்கள் சொந்த பணத்தை கழக நிர்வாகிகள் ஒன்றிணைந்து சொந்த பணத்தை போட்டு மக்களுக்கு நிறைய அடிப்படை உதவிகளை செஞ்சிருக்கோம். இப்ப அரசு அதிகாரம் கிடைச்சிருக்கு. அப்ப மக்களுக்கு இன்னும் நிறைய பணிகள் செஞ்சு கொடுப்போம். சட்டமன்றத்துக்குள்ள வரும்போது நீங்க ரொம்ப உணர்வுபூர்வமா இருந்துச்சு அந்த நிகழ்வெல்லாம் பார்க்கும்போது. எப்படி இருந்துச்சு உங்க சட்டமன்றம்? எனக்காக வாக்களித்த அந்த தொகுதி மக்களுக்கு நான் உள்ளே செல்லும் பொழுது நன்றி கடன் செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்களை வணங்கிட்டு உள்ள போனேன். விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் வந்து இருக்கக்கூடிய அந்த கோட்லாம் போட்டுட்டு இருக்கிறது, அதே மாதிரி அவருடைய அந்த அவையில் இருக்கிற அந்த நிகழ்வு எப்படி இருந்துச்சு? அதெல்லாம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கோட்லாம் போட்டுட்டு முதலமைச்சராக இருக்கக்கூடிய அந்த அவையில நீங்க வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்க அந்த நிகழ்வு, அந்த சூழல் எப்படி இருக்கு? எப்படி சொல்றதுன்னா, ஒரு உண்மையிலே கண் கலங்குற அளவுக்கு இருந்தது. இந்த இடத்துல தான் அவரை கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்று நான் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கும் அத்தனை மக்களும் ஆசைப்பட்டார்கள். கழக தலைவர் தனக்கான முதல்வராக ஆக வேண்டும், பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும், நல்ல ஆட்சி தர வேண்டும் நினைச்சாங்க. அந்த ஒட்டுமொத்த என்னுடைய தொகுதி மக்கள் சார்பாகவும் கண் கலங்கி அவரை பார்த்தேன். முதல் நாள் பதவியேற்ற உடனே 3 அறிவிப்புகளை வெளியிட்டாங்க, 3 கையெழுத்துக்களை போட்டாங்க. இந்த 3 மக்களுக்கு எந்த அளவுக்கு பயனா இருக்கும்? குறிப்பா அந்த மின்சாரமா இருக்கட்டும், மகளிருக்கான அந்த சிறப்பு படையா இருக்கட்டும், போதைப் பொருள் ஒழிக்கிறதுக்கான திட்டமா இருக்கட்டும், எப்படி? இதைவிட பயனுள்ள திட்டங்களை எந்த ஆண்டு முடிச்ச கட்சி, ஆண்ட கட்சி, ஆண்டு முடிச்ச கட்சி, எந்த அரசும் இதைவிட சிறப்பான திட்டங்கள் கொண்டு வரல. அந்த திட்டத்தை தனக்காக வாக்களித்து தமிழக முதலமைச்சராக அமர வைத்த அந்த மக்களுக்கு அவர் செய்திருக்கிறார். உங்களோட தொகுதிக்கு என்ன செய்ய போறீங்க? அது ஒரு கனவோட வந்திருப்பீங்க உங்க தொகுதி மக்களுக்காக. என்னெல்லாம்? என் தொகுதியில் அடிப்படை பிரச்சனைகள் நிறைய இருக்கு. அந்த அடிப்படை பிரச்சனைகளை முதல்ல தீர்த்து வைப்போம். கழிப்பிட வசதி, சாலை வசதி, குடிநீர் வசதி ஆகிய வசதிகள் இல்லாம மக்கள் இருக்காங்க. அதை முதல்ல போர்க்கால அடிப்படையில் தீர்த்து வைப்போம். குறிப்பா முதலமைச்சர் பதவியேற்ற பொழுது அமைச்சர்கள்லாம் பதவியேற்றாங்க. அதுல உங்க பேர்லாம் இருக்குன்னு பலரும் சொன்ன நிலையில இல்ல, அடுத்த இதுல உங்களோட பேர் வருமா? எப்படி இருக்கு? நாங்கள் எதிர்பார்த்தது, நான் மட்டுமல்ல, என் கழக நிர்வாகிகள் மட்டுமல்ல, பொதுமக்களும் எதிர்பார்த்தது நல்லாட்சி தருவதற்கு தளபதி அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். அந்த முதலமைச்சர் ஆக்கிவிட்டோம். வேற எதுவுமே எதிர்பார்க்க. நான் வந்து பேப்பர்ல நோட்டீஸ்ல கூட பார்த்திருப்பீங்க, தேர்தல் அப்ப மாவட்ட கழக செயலாளர்னு போட்டு மாட்டேன், வெறும் கழக உறுப்பினர் தான் போட்டிருப்பேன். இப்பயும் சொல்றேன், நான் எம்எல்ஏ இல்லை. எனக்கு வாக்களித்த அத்தனை மக்களும் எம்எல்ஏ. அவர்களுக்காக பணியாற்றுவதற்காக தளபதி அந்த தொகுதியில் என்னை நியமித்திருக்கிறார். அந்த பணியை மட்டும் மாற்றுவேன். எதையும் எதிர்பார்க்கவில்லை. என் கழக தலைவர் முதலமைச்சராக வேண்டும், அது ஆகிவிட்டார். அதுதான் சந்தோஷம். நன்றி சார். சேலத்திலிருந்து, சேலம் தெற்கு தொகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் தான் என்னெல்லாம் இங்கு பணியாற்ற இருக்கிறேன், அதே போன்ற அந்த மக்களுக்கு என்னெல்லாம் செய்ய இருக்கிறேன் போன்ற பல்வேறு விவரங்களை புதிய தலைமுறை பகிர்ந்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜோஷோடன் சுரேஷ்குமார்.